ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஜென் குரு, ஒரு புகழ் வாய்ந்த ஜென் குரு, ரொம்ப பாப்புலரானவர். அவர்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருப்பாங்க. ஏன்னா ஒரு குரு இல்லை, அதனால ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு வந்திருப்பாங்க. ஒரு நாள் அப்படி தான் பார்த்திங்கன்னா, அவரை பார்க்க ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் வர்றார். ஒரு முந்தி படித்த ஸ்டூடெண்ட்டு. இப்போ நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள்லாம் டீச்சர்ஸை தேடிகிட்டு இருக்கிறோம். எல்லாம் படித்து 45 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்களோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர், செகண்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர்லாம் நாங்கள் தேடிட்டுருக்குறோம். எங்களுக்கு அது மாதிரி 2 டீச்சர்ஸ் கிடச்சிருக்காங்க. அது மாதிரி அவர் ஓல்டு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாரு, அவரோட குருவை பார்க்க வர்றார். குருவை பார்க்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, குருவே குருவே எனக்கு ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஒரே குழப்பமாகவே இருக்குது எனக்கு அப்படின்னு. பரவாயில்ல, உன் குழப்பத்தெல்லாம் சொல்லு அப்படின்றார். இல்லை குருவே, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் தியானம் பண்ணுறேன். தியானம் பண்ணும்போது என் மனசெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, மன அமைதியாக இருக்குது, அறிவு கூர்மை எனக்கு நல்ல பிரைட்டாக புத்திசாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது, மனசெல்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, மைண்டே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா, தியானத்தை செஞ்சதுக்கு அப்புறம் நான் நிறைய தப்பு பண்ணுறேனே, நிறைய மிஸ்டேக் பண்ணுறேன் நான் அப்படின்றார். உடனே குரு சொல்கிறாரு, ஓஹோ, அப்போ நீங்கள் தியானமும் பண்ணுறீங்க, நீங்கள் தப்பும் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் குருவே, அதுதான் எனக்கு ஒரே குழப்பம். எப்படி தியானம் பண்ணுறவங்களால எப்படி ஒரே தப்பு பண்ண முடியும்? தியானம் பண்ணும்போது நல்லா இருக்குது, மனசு பிரெயினும் நல்லா இருக்குது, அறிவு கூர்மையாக இருக்குது. ஆனால் தியானம் முடித்ததுக்கப்புறம் நான் தப்பு பண்ண ஆரம்பிக்கிறேனே, நிறைய தவறுகள் வருது, எப்படி அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் எனக்கு குழப்பமே அப்படின்றார். உடனே குரு சொல்கிறாரு, சிரிச்சுட்டே என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன செய், நீ தியானமும் பண்ணு தப்பும் பண்ணு அப்படின்றார். டெய்லி நீ தியானம் பண்ணுறதையும் விட்டுறாத, நீ தப்பு பண்ணுறதையும் விட்டுறாத, ரெண்டையும் பண்ணு அப்படின்றார். உடனே அந்த இவருக்கு வேறு அவருடைய ஸ்டூடெண்ட் இருக்கார்ல, அவருக்கு குழப்பமாயிடுச்சு. என்ன சொல்கிறீங்களே, தியானமும் பண்ணிட்டு தப்பும் பண்ண சொல்கிறீங்க, இது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் தப்பே கிடையாது, 2 செய், ஏதாவது ஒன்று கொஞ்ச நாளில் நின்று போயிடும் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஸ்டூடெண்ட்டுக்கு பயமாயிருச்சு. என்ன குருவே சொல்கிறீங்க, நான் ஒருவேளை தியானம் பண்ணுறது நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. நல்லது தான், தியானம் பண்ணுறது நின்னாலும் நல்லது தான். உன்னோட இயல்பு உனக்கு என்னன்னு தெரியும்ல. தப்பு பண்ணிவிட்டு தியானம் பண்ணாலும், தியானம் பண்ணுறது நின்றுச்சு தப்பு மட்டும் தான் பண்ணுறேனாலுமே உன்னோட இயல்பு நீ யாருன்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்கிறார். ஆமாம் குருவே, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் போகிறார். ஏன்னா ஒரு மனுஷன் எடுத்துக்கங்க, வெளி பார்வைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர ஒரு பாசிட்டிவான ஒரு நல்லவராக ஒரு வல்லவராக தெரிவாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ஃபுல்லாக அழுக்கும் குப்பையமாக இருக்கும். அது வெளியே தெரியுமா? தெரியாது. ஆனால் உள் மனசுக்கு தெரியும் அவங்க யாருன்னு. இப்போ யாருன்னு எனக்கு தெரியும்ல, அதுபோல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும் நம்ம யார், நம்மளோட இயல்பு என்னன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். சும்மா வெளி வேஷம் போட்டுட்டு வாயில் எல்லார்ட்டையும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே எல்லாம் குப்பை அழுக்குமாக இருந்ததுன்னா அது சரி வராது. நம்ம யார் அப்படின்றது, நம்ம இயல்பு என்னன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம லைஃப்பை நல்ல முறையில் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம திருத்திக்க முடியும். நம்ம செய்கிற தப்பு நமக்கு தெரியும் தானே, மற்றவங்களுக்கு தெரியாட்டினாலும் நம்ம மனசுக்கு தெரியும் தானே. அப்போ நம்மளை கரெக்ட் பண்ணிக்க தெரியும். சரிங்க, நம்ம லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்மளோட இயல்பு நமக்கு தெரியணும், அவ்வளோதான். சரியா? உங்களுக்கு நாளைக்கு நேரம் ஒரு குட்டி கதையோடு வரேன்.